நாகப்பட்டினம் அருகே இளைஞர் ஒருவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6 நாட்களாகியும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நடந்தது என்ன? வீதியில் நடந்த சண்டையை வேடிக்கை பார்த்து சென்ற இளைஞர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதிவதைக்கச் செய்திருக்கிறது. சட்டம் படித்தவர் வக்காலத்து வாங்க வருவதாக நினைத்து எதிர்த்தரப்பினர் செய்த செயல் ஊர் மக்களை உறைய வைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரிக்காமல் உள்ளூர் போலீசார் அலட்சியம் காட்டியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் புகாரளிக்கப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? நாகப்பட்டினம் ஐயனார் சன்னதி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். இவரது மகள் கிருபாவிற்கும் மதுரையைச் சேர்ந்த சிவரஞ்சித் குமார் என்பவருக்கும் திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. 2 குழந்தைகள் மதுரையில் உள்ள சிவரஞ்சித் குமாரிடமும் மற்றொரு குழந்தை கிருபாவிடமும் வளர்ந்து வந்துள்ளன. மேலும் கிருபா வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றதால் தனது குழந்தையை நாகையில் தாயார் வீட்டில் விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி மாமியார் மாரியம்மாள் வீட்டில் உள்ள தனது குழந்தையை அழைத்து செல்வதற்காக சிவரஞ்சித் குமார் உறவினர்களுடன் வந்துள்ளார். அப்போது மாரியம்மாள் குடும்பத்தினருக்கும் சிவரஞ்சித் குமார் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனிடையே சிவரஞ்சித் குமார் தனது குழந்தையை ஆம்னி காரில் ஏற்றிக்கொண்டு மதுரைக்கு செல்ல முயன்றுள்ளார். சண்டை போடுவது போன்று கூச்சல் குழப்பம் நிலவியதால் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்துள்ளார். சட்டப்படிப்பு பயிலும் பிரபாகரன் கீழ்வேளூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் பிரபாகரன் மாரியம்மாளுக்கு வக்காலத்து வாங்குவதாக சிவரஞ்சித் குமார் நினைத்துள்ளார். உடனே தனது ஆம்னி காரை வேகமாக ஓட்டி வந்து பிரபாகர் மீது மோதியிருக்கிறார். மோதிய வேகத்தில் பிரபாகரன் கீழே விழுந்ததும் சற்று தொலைவிற்கு காரில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் பிரபாகரனுக்கு தரையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் கை கால் உட்பட உடலின் பல்வேறு இடங்களில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வீதியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிலர் மீதும் கார் மோதியிருக்கிறது. அதை கண்டு அங்கிருந்தவர்கள் ஆத்திரத்தில் சிவரஞ்சித் குமார் தரப்பினரை பிடித்து கண்மூடித்தனமாக தாக்கினர். இதனிடையே படுகாயமடைந்த பிரபாகரனை மீட்ட உறவினர்கள் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் நாகப்பட்டினம் டவுன் காவல் நிலையத்தில் புகாரளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கொலை முயற்சி சம்பவம் தொடர்பாக போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பிரபாகரனின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து அவரின் மனைவி இலக்கிய செல்வி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். எனவே தங்களின் புகாரின் மீது போலீசார் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் வீதியில் நடந்த சண்டையை வேடிக்கை பார்க்க சென்ற இளைஞர் மீது ஆம்னி காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதிவதைக்கச் செய்திருக்கிறது.